ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து மிரர் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து ரொட்டேட் கமாண்டை பற்றி பார்த்தோம். மிரர் கமாண்டதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம ஸ்பீடாக இப்போ ஒன் சைடு இருக்குதுன்னா நம்ம ஆஃப் மட்டும் போட்டோம்னா செமி சர்க்கிள் மட்டும் போட்டோம்னா அதை மிரர் பண்ணி நம்ம சர்க்கிளாக மாற்றிடலாம். வேறு எதுவும் இல்லை. மிரர் கமாண்ட் பற்றி நம்ம வந்து டைம் வந்து சுருக்கும். மிரர் கமாண்ட் அப்படின்றது ஒரு ஆஃப் போட்டிங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து அதுவாக நம்ம உருவாக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிரர் கமாண்ட் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. பெல் ஐக்கான் வேறு எதுக்குள்ள நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து மிரர் கமாண்ட் அப்படி போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லைன் ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்றது வேணும். சும்மா ஒரு லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு லைன் உருவாக்கிறேன். இப்போ மிரர் கமாண்டுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து MI என்டர் கொடுத்தீங்கன்னா மிரர் கமாண்ட் வந்துடும். நமக்கு அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கேட்கும் வழக்கம் போல். அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு இப்போ நான் வந்து ஒரு பென்டகன் வரைஞ்சிக்கிறேன். இந்த 5 சைட்ஸ் இப்போ வந்து இங்கே ஒரு பென்டகன் வரைஞ்சிட்டேன். இதேமாரியே எனக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பென்டகன் வேணும்னா இப்போ நம்ம இப்போ வந்து மிரர் கமாண்டுக்கு போய்ட்டு அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துக்குறோம். இப்போ வந்து பேஸ் பாயிண்ட் வந்து கேட்கும், ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். நமக்கு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த லைனில் வச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கேருந்து கீழே டாப் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அந்த லைனோட ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பாதியிலே கூட வச்சுக்கலாம், இல்லை இங்கேயே கூட வச்சுக்கலாம். நம்ம இங்கே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ என்ன கேட்குது, எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து கேட்கும். அது எதுக்குன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எஸ் கொடுத்துருங்க. பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இருக்காது. நம்ம மிரர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த மாதிரி இருக்கும். நான் வந்து Ctrl Z கொடுத்துக்கிறேன். நான் இப்போ மறுபடியும் மிரருக்கு போயிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ஃபஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னே கேட்குதா, நோ கொடுத்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே அங்கேருந்து இதுவும் காப்பி ஆகும். வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து இதுக்கு நமக்கு இங்கே தான் வந்து கேட்கணுன்னு இல்லை. இந்த ஆப்ஜெக்டை வந்து மிரர் கமாண்டுக்கு போய்ட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தனாலே கீழேயே ஒரு சில பேர் கேட்கும் காப்பி ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கும். காப்பினா அது அப்படியே வந்து காப்பியாக இங்கே வந்துடும். ரெஃபரன்ஸ் அப்படின்னா இந்த சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து இருக்காது. நான் அங்கே லெஃப்டில் இருந்தது இருக்காது, ரைட்டில் இருந்தது மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து இதை நோ கொடுத்துருவோம். இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். இப்போ வந்து பக்கத்தில் வேணும். நம்ம எல்லாமே நம்ம செட் பண்ணுறது தான். டெலீட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து செமி சர்க்கிளை வந்து ஒரு சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்றத சொல்லலாம். இப்போ வந்து ஒரு 16 கொடுத்துக்கிறேன். லைனு எஸ்கேப் கொடுத்தா அந்த இது போயிடும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆர்க்கில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ்லேயே எடுத்திருப்பேன். இப்போ வந்து ஸ்டார்ட் சென்டர் எண்ட் அப்படின்னு கேட்கும். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அடுத்து எண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் ஃபார்ம் ஆகுதா. இப்போ நான் வந்து மிரர் அப்படின்றத கொடுத்துட்டேன்னா இந்த சர்க்கிள் எனக்கு வரணும் அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைன் அண்ட் செலக்ட் செகண்ட் லைன் இதை கொடுத்துட்டிங்கன்னா நோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தோம்னா அந்த லைன் போய்டும். இப்போ வந்துடும். அவ்வளோதான். ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம மிரர் கமாண்டை பற்றி பார்த்தோம். மிரர் கமாண்ட் இது ஃபுல்லாக மிரர் கமாண்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னும் இந்த 6 கமாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ட்ராயிங்ஸுக்கு போவோம். 2D ட்ராயிங்ஸ். அது உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ்லாம் கரெக்டான டைமென்ஷன்ஸ், அதுவும் ஈஸியாக இருக்கும். அது இந்த கமாண்ட்லாம் உங்களுக்கு வந்து சும்மா ரெஃபரன்ஸ் தான். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃபுல்லாக புரியும். அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கமாண்ட்ஸ்லாம் நம்ம சும்மா சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். வெறும் 3 to 4 மினிட்ஸ் தான் ஒரு கமெண்டும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஒரு கமெண்டும் நம்ம பார்த்தது வந்து சும்மா ஒரு சிம்பிள் தான். அதுக்கு வந்து நம்ம ட்ராயிங்ஸில் போடும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்துடுறேன். ஓகே, இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.